யுத்தத்தில் கூட பல சகோதர சகோதரிகளுடைய உயிரை இழந்த போதும் எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் சொல்லிக் காட்டினார், முஹம்மதே, நீங்களும் ஈமான் கொண்டவர்களும் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் என்று. அல்லாஹ் எந்த மக்கா நகரிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டினார்களோ அதே மக்கா நகரிலே ஆட்சி செய்வதை கொண்டு வந்து அல்லாஹ் கையிலே கொடுத்தார். இந்தியாவிலே சூழ்ச்சி செய்யக்கூடிய RSS பிஜேபி கூட்டத்திற்கு சொல்லுகிறோம், நீங்கள் காஷ்மீரிலே ஆசிபா என்ற குழந்தையை கற்பழித்துக் கொண்டீர்கள், உத்தரப்பிரதேசத்திலே மாட்டுக்கறியை வைத்து முதியோரிலிருந்து பழையை கொண்டு வைத்தீர்கள், டெல்லியிலே ரமலானிலே நோம்பு வைத்த ஜுனைத் என்ற இளைஞரை கொண்டீர்கள், இன்றைக்கும் நீங்கள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், பல பள்ளிவாசல்களில் நீங்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பல பள்ளிவாசல்களை இருப்போம் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் காட்டுகிறோம், எங்களுடைய இறைவன் சொன்ன பொறுமையை நாங்கள் மேற்கொள்கிறோம், அல்லாஹ்விடத்திலே மட்டும் கையேந்துகிறோம். உங்களுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டு நீங்கள் நடு ரோட்டிலே விரட்டப்படும் காலம் விரைவில் வரும். அன்றைக்கு இந்த இந்தியாவா இருக்கும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.